சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தை உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தை உண்மையுள்ளவர். தேவனையால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே. ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்ட நட்டே ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், மெட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார்.
உனக்காக பிறந்தாரம்மா ஏமை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா சொன்னபடி பாலன் திறந்தார் தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்தின தூதன் வந்து சொன்னபடி பாலன் திறந்தார் வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா பாலனேசு உனக்காக பாலனாக இயேசு பிறந்தார் பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார் பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார் பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார் நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டவன் ஸ்கூல் வேற லீவ் விட்டுருக்கு, என்ன பண்ண தெரியலையே. சரி நம்ம எப்பவும் போல ஊர் சுத்த வேண்டியதான். ஆனா எங்க போவேன்னு தெரியலையே. சரி நமக்குன்னு யாராவது கிடப்பாங்க. இவங்க யாரா? ஊருக்கு புதுசா இருக்கு, ஊர்ல நமக்கு தெரியாத ஆளா? சரி போய் கேட்போம். என்ன ஊருக்கு புதுசா வெள்ளச்சட்டெல்லாம் போட்டு அழகா வந்திருக்கீங்க, யார் நீங்க? நான் தான் வானத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவா? உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே தானே? ஆமா. கை கொடுங்க. ஹேப்பி பர்த்டே, ஹேப்பி பர்த்டே. थैंक यू. உங்களுக்கு இப்ப எந்த நோக்கத்துக்காண்டி இங்க வந்திருக்கீங்க? நான் இந்த கிறிஸ்மஸ்
உலக ஜனங்களோட கொண்டாடுறதுக்காக எல்லா குடும்பத்தையும் போயிட்டு பார்த்து அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்களோட கூட இருந்து சந்தோஷமா இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஒவ்வொரு வீடா போறீங்களா? எனக்கு இந்த ஊர்ல தெரியாத வீடே இல்ல. வாங்க, உங்களை நான் கூட்டு போறேன். சரி சரி போலாம். காட்சி 1. இவங்க தான் சத்தமான குடும்பம். இவங்க எப்படி ஏசப்பாவை வரவேற்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்பப்பா, இந்த கிறிஸ்மஸ் வந்தாலும் வந்துச்சு. இந்த வீட்ல எவ்வளோ வேலை, பலகாரம் செய்யணும், சாப்பாடு செய்யணும், பிரியாணி செய்யணும், ரெஸ்டே இல்ல, கால் கையெல்லாம் வலிக்கி. பத்து பத்து இவருக்கு வேற வேலை இல்ல, வாயில வர வார்த்தையே வராது. பத்து பத்துன்னு சொல்லுங்கங்க. என்னதோ புலம்பிட்டு வந்த மாதிரி தோணுது. இல்லங்க, சொல்லுங்க சொல்லுங்க. 10 வருஷம் கூட இருந்திருக்கம்ல, எனக்கு தெரியாத நீ எப்படி புலம்பு என்ன பேசுவேன்னு. சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. சரி, ஒண்ணு இல்ல, நான் ஃபுல்லும் தூங்கிட்டு இருந்தேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சா வீட்ல? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. விடிய விடிய வேலை, குத்து வைக்க நேரம் எல்லாம் பாத்துக்கோங்களேன். செத்த கண்ணு அசரல, அவ்வளோ வேலை. ஏம்னா இந்த வீட்ல நீ இல்லாம ஒண்ணு நடக்காது பத்தியா? ஆமா, நான் தான் இந்த வீட்டுக்கு ஆளினால். நான் இல்லனா அந்த வீடே இல்ல, வீட்டு ஆட்களே இல்ல, நான் தான் எல்லாம். அதிரசம் சுட்டியா? சுட்டுட்டேன். முறுக்கு சுட்டுட்டேன். பலகாரம் எல்லாம் முடிஞ்சா? எல்லாம் சுட்டுட்டேன், ஒரு குறை கிடையாது. துணி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நம்ம வீட்டுல இல்லாத பலகாரத்தை தெருவிலேயே பார்க்க முடியாது. அப்படியா? சாப்பிட்டு பார்க்க நான் தான் சொல்லணும், ஊர்ல இல்லாத பலகாரம்னு சொல்லிட்டு. சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க. எது கூப்பிட்டீங்க? சரி, ஒண்ணு இல்ல, நான் தூங்கிட்டேன். நான் சீரியல் லைட் எல்லாம் போட்டிருக்கேன், நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. இல்லங்க, பார்த்து சொல்றேன். அப்பாடா, நம்ம வீட்டு சீரியல் தான் நல்லா இருக்கு. இந்த தெருவுலயே நம்ம வீடு தான் நல்ல ஒசரமா, நல்ல சீரியல்லாம் அழகா இருக்கு. என்னைக்கு உண்மை சொன்னேன், இன்னைக்கும் கரெக்டா சொல்லியிருக்க. ஐயோ. அப்ப நல்லா இல்லன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். தெரிஞ்சுச்சா? ஓகே ஓகே. சரி, கேக் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. சரி, வெடி வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. Dress எல்லாம் பிள்ளைகள் கரெக்ட்டா வாங்கியாச்சு அம்மா. சரி சரி. இவனால இந்ததான் குடும்பம் நடக்கணும் அவளுக்கு பெரிய நினைப்பு. நான் இல்லனா ஏதாவது நடக்குமா அந்த குடும்பத்துல? அந்த அக்காக்கு சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. சரி சரி. இந்த அண்ணா இந்த அக்காக்கு சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. அந்த அத்தா மைனிக்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. சரி சரி, ஓகே ஓகே. யாரோ ரொம்ப நேரம் கதவு தட்டுறாங்க. ரொம்ப நேரம் பார்த்து யாரோ கூப்பிட்டுட்டு இருக்காங்க, போய் பாரு. எனக்கே பரபரப்பா இருக்கு, ரொம்ப வேலை. நான் வேற கிளம்பணும். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களோட பேசலாம் இப்ப எனக்கு நேரம் இல்லைங்க, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. அதனால நான் போயிட்டு அப்புறம் வாங்க. என்ன ஏசப்பா, இவங்களும் உங்களை உள்ள ஏத்துறாங்க. சரி வாங்க, நம்ம அடுத்த குடும்பத்துக்கு போவோம். காட்சி 2. இவங்க தான் கொண்டாட்ட குடும்பம். இவங்க எப்படி ஏசப்பாவை வரவேற்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு தான் எங்களுடைய தலை கிறிஸ்மஸ். சரி, எங்க என் Dress எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஏன் ஷர்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நான் செலக்ட் பண்ணதுல சூப்பரா தான் இருக்கு. நல்லாவா இருக்கு. ஏங்க, இன்னைக்கு நம்ம நிறைய ப்ரோகிராம்ஸ் வச்சிருக்கோம். என்னலாம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நிறைய Dress வாங்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு போட்டோ எடுக்கிறோம், போஸ்ட் போடுறோம், ஜாலி பண்றோம். எல்லாம் பண்ணுவோம் இன்னைக்கு. ஒரே செலிப்ரேஷன் தான். ஆமா, அப்புறம் வெடி நிறைய இருக்கு. வெடி போடுறோம், என்ஜாய் பண்றோம், பிரியாணி சாப்பிடுறோம். ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் இன்னைக்கு. சூப்பர். வா வா போட்டோ எடுக்கலாம். அழகா இருக்கே. நம்ம ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளோட தலை கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போறோம். கண்டிப்பா. வா நீ. சரிங்க, ஃபர்ஸ்ட் போட்டோ எடுப்போமா? எடு. என்னங்க நீங்க 90s கிட் மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க, நல்லா எடுங்க. சரிம்மா, எனக்கு எடுக்க தெரியல, இந்தா நீயே எடு. ரீல்ஸ் பண்ணுவோமா? வா வா. என்ன பாட்டு வேணும்? நான் ஒரு பாட்டு வச்சிருக்கேன், நீங்க எடுங்க. நான் வா. குதூகலம் கொண்டாட்டமே எங்க தலை கிறிஸ்மஸ். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. எங்க ரீல்ஸ் நல்லா இருக்கா? எல்லாம் நாங்க போஸ்ட் போடுறோம், பாருங்க என்ன. சரி, இப்போ வெடி போடலாமா? வா வா. உனக்கு அவ்வளோ வெடி போடுறதுக்கு பயம் இல்லையா உனக்கு? அதெல்லாம் நான் யாரு நினைச்சீங்க, வாங்க போடுறேன். வா வா. சரி வா. என்ன பயம் இல்லைன்னா இப்படி பயப்படுற? வா. ரைட்டா. சரி வா, நான் இருக்கேன். நான் வா 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 வா. ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? போட்டோ எடுக்கலாம். பாத்து 6 வேற இருக்கு, பாத்து நில்ல. என்ன ஏமா ஏமா, விழுந்துறாத விழுந்துறாத. தலை கிறிஸ்மஸ் அதுமா. வா வா, பாத்து வா. விழுந்துருக்கு, போயிடாத. வா வா. சரி, போட்டோல காமிங்க பார்க்கலாம். இது நல்லாவே இல்லைங்க. என்னங்க போட்டோ எடுத்திருக்கீங்க? யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாரு. யாரா இருக்கும்? நான் பாட்டு வரேன். இங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. வாங்க, இவங்க கூட ஒரு போட்டோ எடுக்கலாம். வா வா வா. அழகா இருக்கீங்களே. சூப்பர் சூப்பர். பாய். என்ன ஜீசஸ், உங்களை கூப்பிட்டு போட்டோலாம் எடுத்தாங்க, உங்களை கண்டுக்கிடவே இல்லை. சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட் வீட்டுக்கு போவோம்.
காட்சி 3. இவங்க தான் ஆராதனை குடும்பம். இவங்க எப்படி ஏசப்பாவை வரவேற்கிறாங்கன்னு பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்றாலே பாட்டு தான், ஆராதனை தான், ஜெபம் தான். நம்ம பாட்டு படிக்கலாமா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். நிறுத்துங்க நிறுத்துங்க, என்ன பாட்டு படிச்சிட்டு இருக்கீங்க? பழைய காலத்து ஓல்டு சாங்க. இப்போ வந்திருக்கு புது ட்ரெண்டிங் பாட்டு. அது என்ன பாட்டுமா? நான் போடுறேன் பாருங்க. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர். போதும். நிறுத்துங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஜெபம் பண்ண போறோம். எங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்போ நம்ம பண்ற ஜெபத்துல ஏசப்பா பரலோகத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு இப்போ இறங்கி வரணும். வாங்க பண்ணலாமா? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த வீட்டுக்கு நீங்க இறங்கி வந்துருங்க. நீங்க இறங்கி வந்துருங்க. ஏசப்பா, நீங்க வந்து. யார் கதவு தட்டுறாமா? உங்களை இன்வைட் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், அவங்க வந்திருப்பாங்களா இருக்கும். இருங்க, போயிடாத. நம்மளே 2 கிலோ பிரியாணி தான் போட்டிருக்கோம், நமக்கே காணாது. நீ வேற ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இருக்க, அதெல்லாம் கூப்பிடக்கூடாது. சரி, நம்ம தொடர்ந்து பாட்டு படிப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. என்ன ஜீசஸ், இவங்க கூட நம்மள உள்ள இன்வைட் பண்ணலையே. அவங்க ஆராதனையில நானே மெய் மறந்து போயிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். என்ன ஜீசஸ், கவலையா இருக்கீங்க? சத்தமா இருக்கு குடும்பமாவது அவங்கள உள்ள இன்வைட் பண்ணணும்னு பார்த்தேன், அவங்களும் அவங்கள இன்வைட் பண்ணலையே. சத்தமான குடும்பம், வெளியே சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, பலகாரம் பண்ணியிருந்தாங்க, எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஆனா மற்றவங்களை கவனிக்கிற உபசரிக்கிற அன்பு இல்லை. ஏசப்பாவோட அன்பு இல்லைன்னா அது ஒண்ணுமே இல்லை. அதனால அவங்கள என்ன வரவேற்க முடியாம போயிட்டு. சரி, அவங்களையாவது விடுங்க. அந்த தலை கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்களா இளஞ்சோடிகள், அவங்களாவது அவங்களை இன்வைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், அவங்களும் அவங்களை இன்வைட் பண்ணலையே. அவங்க இந்த உலகத்தோட மாயையிலையும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் தான் விருப்பமா இருக்காங்க. அதனாலதான் என்னை பார்த்தா கூட அவங்களுக்கு நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இவங்க கிட்டையும் தேவனை குறிச்ச அன்பு இல்லை, உலகத்தின் அன்புனால அவங்களாலையும் என்னை வரவேற்க முடியாம போயிட்டு. சரி, அவங்கள கூட விட்டுருங்களேன். இவங்க ஆராதனை நானே மெய் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட உங்களை இன்வைட் பண்ணலையே. சூப்பரா பாட்டு பாடினாங்க, சூப்பரா ஜெபம் பண்ணாங்க, ஆனா ஒரு பிரியாணி கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. இவங்கிட்ட எவ்வளவு ஆராதனை பாட்டு இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மையும் மற்றவங்களை நேசிக்கிற அன்பும் இல்லைன்னா அந்த கிறிஸ்மஸ் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனாலதான் அவங்களும் என்ன வரவேற்க முடியாம போயிட்டு. ஜீசஸ், நீங்க உள்ள வரணும்னா நாங்க என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள் தான். ஏசப்பா உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா நம்மள நேசிக்கிற மாதிரி மத்த எல்லாரையும் நேசிக்கணும். நம்ம எப்படி நம்மள அவ்வளோ அன்பா பாத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் அன்பா வச்சுக்கணும். அதுக்காக தான் ஏசப்பா இந்த உலகத்துக்கே வந்திருக்காங்க. அன்பு மட்டும் போதுமா? அப்படின்னா அன்பு மட்டுமே போதும், அன்பு இருந்தாலே போதும். ஏசப்பா உங்க வீட்டுக்குள்ள வந்துருவாங்க, உங்க வீட்டுக்கு வெளியே நின்று கதவை தட்ட மாட்டாங்க. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோனே இருக்கிறார். ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்.
இந்த வார்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உணர்மறைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். நான் ஆண்டவருக்கே அடி. மரியாதை எப்படி தள்ளி விடுறது? அவளை அவமானப்படுத்துறதுக்கும் நமக்கு மனசு இல்லை. எப்படியாச்சும் அவளை ரகசியமா தள்ளி விடுறானு. சரி, காலையில பார்த்துக்கலாம். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது தேவனுடைய குமாரன் எனப்படும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இதனால் சகல ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயினார் கட்டளை பிறந்தது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு சென்று குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என் மனைவியாகிய மரியாளுக்கு இப்பொழுது பிரசவ வலி வந்து விட்டது. இங்கே ஏதாயிலும் இடம் இருக்கிறதா? இடம் இல்லை ஐயா. என் மனைவியாகிய மரியாளுக்கு இப்பொழுது பிரசவ வலி வந்து விட்டது. இங்கு ஏதாயிலும் இடம் இருக்கிறதா? சத்திரத்தில் இடம் காலியாகவே இல்லை ஐயா. சத்திரத்திலே இடம் இல்லாதபடியால் அவர்கள் அருகிலே இருக்கிற ஒரு மாட்டுத் தொழுவத்தின் அருகிலே போய் தங்கள் முதல் பேரான குமாரனை அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். மேய்ப்பர்கள் ராவிலே தங்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டு அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம். மந்தை மேய்ப்பர்கள் அந்த குழந்தையை பார்க்கும்படி போன பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அந்த குழந்தையையும் அந்த குழந்தை பிறக்கிற இடத்தையும் அறியும்படிக்கு அவர்கள் அங்கிருக்கிற ஏரோதுவின் ராஜாவின் இடத்திற்கு அவர்கள் போகிறார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கிழக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். என்னையால ராஜாவா? வேதபாரகரே, பரிசேயரே, இங்கே வாருங்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை பற்றி ஏதேனும் எழுதியிருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள். யூதா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது.
நீங்கள் போய் அந்த பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரித்து வந்து எனக்கு சொல்லுங்கள். பின்பு வந்து நானும் அந்த பிள்ளையை பணிந்து கொள்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டபடியே சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் அந்த குழந்தையையும், குழந்தை பிறந்திருக்கிற அந்த இடத்திலே மாட்டுத் தொழுவத்தின் அருகிலே யோசேப்பையும் அந்த குழந்தையின் தாயாகிய மரியாளையும் கண்டு அதை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த நல்லா கிளாப் பண்ணிருங்க, நல்லா கிளாப் பண்ணிருங்க.
என்ன கேப்ரியலு இன்னைக்கு கூட்டம் அள்ளுது. இன்னைக்கு தெரிஞ்சிரும் மைக்கேல், இவங்க எல்லாரும் நரகத்துக்கு போறாங்களா பரலோகத்துக்கு போறாங்களான்னு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். டேய் அவங்க தான்டா காடே. சாரி, பிரைஸ் தி லார்ட் டு யூ லார்ட். நீ பைபிள் வாசிப்பியா? பின்னாடி போ. நீ பிரேயர் பண்ணுவியா? பின்னாடி போ. நீ பிரசங்கிப்பியா? பிரசங்கப்போ தூங்கதானே செய்வ, நீயும் பின்னாடி போ. அம்மா உங்க ஹஸ்பண்ட் வரல? இந்த பரலோகத்துல கண்ணீரும் கவலையும் இருக்காதுன்னு சொன்னாங்க, அதனால தான் அவங்கள விட்டுட்டே வந்துட்டேன். அதுவும் சரிதான். அடுத்தவங்க வாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு உபவாசம். உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்ல. நீங்க தானே சொன்னீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கணும், அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாசமணி. பரலோகத்துல உப்பு சாரவாத்து போச்சான், அதனாடி உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்ல. என்ன சொல்றீங்க? என் பேர் இல்லையா? நான் ஏசப்பாக்காண்டி எவ்வளவு பிரேயர் பண்ணிருப்பேன், எவ்வளவு உபவாசம் இருந்திருப்பேன், அது எப்படி என் பேர் இல்லாம போச்சு? நீ எல்லாருக்கும் முன்னால உபவாசம் இருந்த, மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ண, உன்னால உள்ள போக முடியல. நான் பரலோகத்துக்கு போக முடியாது, அப்ப நான் எங்க தான் போவேன்? நரகத்துக்கு போ. அடுத்தவங்க வாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு நல்ல பொண்ணு. நான் உலகத்துக்கு நல்லதே பண்ணேன், ஏசப்பாக்கு கூட காணிக்க நிறைய கொடுத்துருக்கேன். திருட்டு திருட்டு எல்லாம் திருட்டாண்டவரே. இவன் உலகத்தை நீங்க இவனை ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா, இவன் என்னன்னா ஊரில் உள்ளவங்களெல்லாம் ஏமாத்தி லஞ்சம் வாங்கி அந்த பணத்துல உங்களுக்கு தசம பாகம் கொடுத்துருக்கான். இவனெல்லாம் உள்ள விடாதீங்க ஆண்டவரே. போச்சா? என்ன உள்ள விடலையா? நல்லது பண்ணா மட்டும் போதாதான், மனத்திரம் பண்ணுவோம், அதனால உள்ள விட மாட்டேன் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடிப்பு. ஓ பெர்ஃபார்மன்ஸா? நீ இரு கேப்ரியல், இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். ஆமா, உன் பேர் என்ன? சோத்ரம் சோத்ரம். என் பேர் ஜெபமணி. நிறையா ஜெபம் பண்ணுவேன், வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போவேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். இவர் சர்ச்சில் அந்நிய பாஷை பேசுவார், ஆனால் குளத்தடியில் வேற பாஷை. இவரெல்லாம் பரலோகத்துக்குள்ளே விட்டா பரலோகம் 2000. சரி, என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் எதிர் வீட்டுக்காரி மங்கம் அவ பேர் இருக்கா, பார்த்து சொல்லுங்க. இல்லை. சரி, என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, அது போதும். நரகத்துக்கு வாடி உன் வாயை கிழிக்கிறேன். அடுத்தவங்க வாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு கிரேஸ். உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு, நீங்க போங்க, உள்ள போங்க. அடுத்தவங்க வாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு பிளெஸ்ஸி. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கப்பட்டிருக்கு. ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் தான் ஒரு பாவமே பண்ணலையே. நீங்க கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருங்க, பின்னாடி வர்றவங்க சொல்லுவாங்க நீங்க என்ன பாவம் பண்ணீங்க. அடுத்தவங்க உங்க பேர் என்ன? என் பேரு கண்ணமாங்கையா. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இல்ல. நீங்க பாவத்தை மன்னிக்கல இன்னும். உங்களுக்கு பாவம்னா என்ன? இந்த டிவியில கூட ஏதோ பாவத்தை பத்தி போட்டாங்க, நான் கூட அந்த பிளஸ்ஸியம்மா வீட்டில் தான் பார்த்தேன். இதோ இவங்க தான் அந்த பிளஸ்ஸியம்மா. இவ்வளோ நாள் உங்க வீட்டில் தானம்மா வேலை செஞ்சேன், கொஞ்சம் ஏசப்பாவை பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தா நான் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்லம்மா. இப்ப தெரியுதா? அடுத்தவங்க வாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு பிரீத்தி. ஆமா, நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இவங்கெல்லாம் யாரு? ஏ பிளெஸ்ஸி, இங்க என்ன நீ பண்ற? உங்க பேரு இல்ல ஜீவ புஸ்தகத்துல. பிளெஸ்ஸி, நீ கிறிஸ்டின் தானே? ஒரு வாட்டி கூட என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்ல. என்ன மன்னிச்சிரு பிரியா, மன்னிச்சிரு. நீ சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வராது. இப்ப தெரியுதா நீங்க எதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்கன்னு? உங்களால இனி உள்ளுக்கு போக முடியாது. நீங்க கொடுக்கப்பட்ட காலத்தை யூஸ் பண்ணல. ஆண்டவரை பத்தி நீங்க யார்கிட்டையும் சொல்லலாம், என்னாடி உங்களால உள்ளுக்கு போக முடியாது. நான் தான் எல்லா தப்பு பண்ண, அவளை விட்டுருங்க. நான் தான் இயேசுவை பத்தி அவள்கிட்ட சொல்லல, அவளை விட்டுருங்க, அவளை விட்டுருங்க. பிளெஸ்ஸி, நீ பண்ணியிருந்தானா, நீ சொல்லியிருந்தானே என்னால இப்படி போயிருக்க என்ன முடியாது. மன்னிச்சிரு. நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. ஏசப்பாவை பத்தி எல்லார்ட்டையும் சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிருங்க, உங்க ஃபேமிலிகிட்ட சொல்லிருங்க, எல்லார்ட்டையும் சொல்லிருங்க. யூதாவின் சிங்கம் இவரு, தாழ்மையின் தங்கம் இவரு, தாவீதின் வம்சம் இவரு, தேவனின் அம்சம் இவரு. யூதா
சிங்கம் இவரு தாழ்மையின் தங்கம் இவரு தாவீதின் வம்சம் இவரு தேவனின் அம்சம் இவரு பாட்டெல்லாம் ஒலிக்குதா பாடெல்லாம் இனிக்குதா ஊரெல்லாம் சொல்லிக்குதா எங்கும் திருவிழா யூதாவின் சிங்கம் இவரு தாழ்மையின் தங்கம் இவரு தாவீதின் வம்சம் இவரு தேவனின் அம்சம் இவரு டிசம்பர் 25 பிரைட் ஆச்சு வானத்தில் ஸ்டார் ஒன்று லைட் ஆச்சு ஞானியின் பாதைகள் ஒயிட் ஆச்சு எல்லாமே ரைட் ஆச்சு டிசம்பர் 25 பிரைட் ஆச்சு வானத்தில் ஸ்டார் ஒன்று லைட் ஆச்சு ஞானியின் பாதைகள் ஒயிட் ஆச்சு எல்லாமே ரைட் ஆச்சு கிபில வந்தாச்சு டேட்டா மாத்து ஏரோது சொன்னாலும் ரூட்ட மாத்து கிபில வந்தாச்சு டேட்டா மாத்து ஏரோது சொன்னாலும் ரூட்ட மாத்து ஜோரா ஜோரா மின்னு ஸ்டாரு முன்னனையில் லிட்டில் ஸ்டாரு ஜோரா ஜோரா மின்னு ஸ்டாரு முன்னனையில் லிட்டில் ஸ்டாரு யூதாவின் சிங்கம் இவரு தாழ்மையின் தங்கம் இவரு தாவீதின் வம்சம் இவரு தேவனின் அம்சம் இவரு
கிளாப் பண்ணிருங்க ப்ளீஸ். இருக்க என்னடா சத்தாங்க பைல்வான் இருக்க என்னடாங்க சத்தம்? ஐயோ பைல்வான் ஐயா, நீங்க தான் இந்த ஊர்ல பலவான் ஐயா. உங்களை பார்த்ததுல எங்களுக்கு இன்னைக்கு திருநாள் ஐயா. சரியா, உனக்கு இப்போ என்ன வேலை செய்யணும்னு சொல்லி? ஐயா இந்த பாரத்தை மட்டும் எப்படியாட்டு கொஞ்சம் இறக்கி வைங்கய்யா. இதான் எனக்கு ஒரு வேலையா, நான் சுண்டு வேலை தூக்கி போடுறேன் பாரு. ஐயா சீக்கிரம் இறக்கி வைங்கய்யா. இல்லையா இல்லைங்கய்யா, வேகமா ஐயா இல்லைங்கய்யா. வர மாட்டேங்கியா, நீனு விட மாட்டேங்க, அது விட மாட்டேங்கியா. நான் எங்கேயா பிடிச்சி வச்சிருக்கேன் விடுதலைக்கு. எப்போ நம்ம சமாளிக்க நமக்கு தூக்கம். ஐயா பலவானையா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கய்யா.
தம்பி நான் தினமும் காலை ஒரு 50 முட்டை சாப்பிடுவேன் 50 முட்டையா? ஆமா. ஒரு 5 கோழி முழுங்குவேன். 5 கோழியா? ஒரு 100 புஷ்அப் எடுப்பேன். 100 புஷ்அப்பா? இன்னைக்கு அண்ணன் கொஞ்சம் செய்யறதுனால கொஞ்சம் டயர்டா இருக்கேன். அதனால நாளைக்கு உனக்கு வந்து ஒரு சுண்டலை எடுத்து போட்டுறேன் சாப்பிட்டு வந்து. ஐயா இதை இறக்கி வச்சுட்டு போய் என்ன நாள் பண்ணுங்கய்யா. கஷ்டம் தம்பி, நாளைக்கு சாப்பிடுறேன். ஐயா என்னையா இப்படி சொல்லுதீங்க? ஐயோ இந்த பயில்வான் ஐயா வந்தார், இவராலேயும் இறக்கி வைக்க முடியலையே. வேற யாராவது வந்து இந்த மூட்டையை இறக்கி வைப்பாங்களாம். தூரத்தில் யாரோ வர்ற மாதிரியே இருக்க. இது நம்ம டாக்டரையா மாதிரியெல்லாம் இருக்கு. நம்ம டாக்டரையா தான். என்ன தம்பி வழியில் நின்று வழியில் கத்துதீங்க? ஐயா இந்த மூட்டையை மட்டும் கொஞ்சம் இறக்கி வைங்கய்யா. தம்பி மூட்டையா? உங்களுக்கு என்ன பிரஷர் இருக்கா இல்லை குக்கர் இருக்கா? ஐயா எனக்கு ப்ரெஷரும் இல்லை குக்கரும் இல்லை. இல்லை சுகர் இருக்கா? நோயும் இல்லை எனக்கு பேயும் இல்லை. அப்போ இந்த மூட்டை தான் உங்களுக்கு பிரச்சனையா? இந்த பாரத்தை மட்டும் கொஞ்சம் இறக்கி வைங்கய்யா. தம்பி ஒரே ஊசி தான், டவுசரை கழட்டினீங்கன்னா போட்டு. ஐயா நான் அந்த பாரத்தை சொல்லையா, பின்னாடி இருக்க மூட்டையை சொன்னையா. ஓ இந்த மூட்டையா? தம்பி என்கிட்ட ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. சொல்லுங்க. ஒரு ஆப்ரேஷன் தான், 10 லட்சம் ரூபா மட்டும் இருந்தா. 10 லட்சம் ரூபாயா? 10 லட்சம் ரூபா தான். ஐயா நான் 10 பைசாக்கு வழி இல்லாமல் இருக்கேன்யா. என்ன தம்பி இப்படி பண்ணுவீங்க? 10 லட்சம் ரூபா கூட இல்லாமல் இருக்கீங்க. ஐயா நான் 10 பைசா கூட வழி இல்லாமல் இருக்கேன், நீங்கள் 10 லட்சம் பேசுறீங்க. போங்க தம்பி, என்ன தம்பி இப்படி பண்ணுவீங்க? ஐயா இந்த பயில்வானும் வந்தார, இந்த டாக்டரும் வந்தார். இந்த பாரத்தை இறக்கி வைக்க முடியல, தூரத்தில் யாரோ வர்ற மாதிரியே இருக்க. தம்பி உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு வந்து இந்த பாரத்தை மட்டும் இறக்கி வைங்கயா. ஒன்றும் கவலைப்படாத, இந்த ஊரில் நான் தான் கசாப்பு கடை வச்சிருக்கேன். அப்படிக்கா திரும்பினா அப்படியே அதை வலிச்சு பீஸ் பீஸா வெட்டி உன் கையில் கொடுத்துருவோம்ப்பா. ஐயா நான் பாரத்தை இறக்க சொன்னா நீங்கள் வெட்டி குதறிடுவீங்க. ஆமாப்பா அப்படிதான் பண்ணணும். ஐயா எனக்கு இந்த பாரத்தை மட்டும் இறக்கி வைங்கயா. ஐயா இது ஐயா அப்படி இருக்கீங்க போங்க. ஐயா 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 வாங்கய்யா. யாரு பயமா இருக்கு? ஐயா பயமா இருக்கு, பயமா இருக்கு, ஐயா பயமா இருக்கு. ஐயா நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ஐயா நீங்க இப்ப எதுக்கு இப்படி வாரீங்க? ஐயா ஐயா நீங்க மந்திரம்லாம் பண்ணுவீங்களா? இந்த மூட்டையை கொஞ்சம் அந்த உங்க மந்திரத்தால இறக்கி வைங்க. இவரு பெரிய மந்திரவாரியா தான் இருப்பாருன்னு நினைக்கேன். ஜீம் டபாக்கு டும் டம்னு ஏதோ சொல்லுதாரு, செஞ்சிருவாருன்னு தான் நினைக்கேன். ஐயா ரொம்ப நேரமா மந்திரம் போடுறீங்க, கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு போங்க. காட்டுக்கு போய் இன்னொரு மந்திரத்தையும் கத்துட்டு வரேன். இதை இறக்கி வச்சுட்டு போய் கத்துக்கோங்க. மேல பத்திட்டாரு. தூரத்துல யாரோ வர்ற மாதிரியே இருக்கு. அப்படின்னா தம்பி தம்பி கொஞ்சம் நில்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தம்பி? உங்க பாரத்தையும் கஷ்டத்தையும் இறக்கி வைக்க மேல ஒருத்தர் பிறந்திருக்காரு. அப்படியா? அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் உங்க பாரத்தை இறக்கி வைக்க முடியும். அப்படியா? ஏசப்பால முடியுமாயா? முடியும்யா. அந்த அந்த பிறப்பை தான் நம்ம கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடுதோம். சரிங்களா? சரியா? இந்த இறக்கி வச்சுட்டு போங்க. கொஞ்சம் கிறிஸ்து இறக்கி வைப்பார். இந்த பாரத்தை இறக்க யாருமே இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு பைலான் வந்தார், முடியலையே. ஒரு டாக்டர் வந்தார், அவராலையும் முடியல. ஒரு கசாப்பு கடைக்காரன் வந்தார், அவராலையும் முடியல. இப்போ இவர் என்னன்னா இயேசு நேசிக்கிறான்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ யாரோ தூரத்தில் வர்ற மாதிரியே இருக்க. நீங்க தான் அந்த இயேசுவா? நீங்க தான் அந்த இயேசுவா? எனக்கு இந்த பாரத்தை மட்டும் கொஞ்சம் இறக்கி வைங்களேன். வருத்தப்பட்டு பாரம் செய்கிற நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு இளைப்பாறுதல் அடைய செய்வேன். ஐயோ எப்படி இது இத்தனை? ஐயா இதுக்கு முன்னாடி 3 பேர் வந்தாங்கய்யா, யாராலையும் இறக்க முடியல. நீங்க எப்படி இறக்குனீங்க? நீங்க தான் அந்த இயேசு கிறிஸ்து. இவர் தான் மெய்யான தெய்வம். ஏசப்பா நமக்காண்டி தான் இந்த உலகத்துல பிறந்திருக்காங்க. ஏசப்பா நீங்க வந்து எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்க ஏசப்பா, அதனால உங்களுக்கு மிக்க நன்றி.
எல்லாரும் சார்பாகவும் சொல்லணும். அது யூத் கொயர் கேர்ள்ஸ்லாம் நிறைய இங்கே வந்து வேலை பார்த்துருக்காங்க. இங்கே வந்து நிறைய உங்களுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன், நிறைய பாட்டு பாடி பார்த்துருக்காங்க, டான்ஸ் ஆடிருக்காங்க, ட்ராமா அவங்களே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளாப் பண்ணுங்களேன். நீங்கள் எல்லாருமே எக்ஸாம் எழுதுனீங்க தானே? அவ்வளோ எக்ஸாம்ஸ்க்கு மத்தியில் நாளைக்கு எக்ஸாமை வச்சுட்டு நைட்டு படிச்சுட்டு அவ்வளோ இதுக்கு மத்தியிலையும் யூத் கேர்ள்ஸ், யூத் பாய்ஸ், சின்ன பிள்ளைங்க, டீச்சர்ஸ், ஸ்பெஷலாக டீச்சர்ஸு எல்லாரும் எல்லா வேலையும் விட்டுட்டு சர்ச்சுக்கு வந்து அவ்வளோ ப்ரிப்பரேஷனுக்கு மத்தியில் இந்த ப்ரோக்ராம், இந்த ஷெட்யூல் வந்து நடந்திருக்கு. அது எல்லாத்துக்காகவும் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண பாஸ்டர் அம்மாக்கு, இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா ப்ரோக்ராமையும் ஷெட்யூல் பண்ணி எதுனா அவங்களுக்கு ஒரு நல்ல கிளாப் பண்ணிடுங்க. ஃபைனலாக இவ்வளோ நேரம் இருந்து எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு கை தட்டினதுக்காக அவங்க எல்லாத்துக்குமே நீங்களே ஒரு கை தட்டுங்க. ஓகே, காட் bless you all, காட் bless you all. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் அருமையான இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்த நிமிடம் முதல் இந்த நிமிடம் முறையில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தீர் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதமும் கடந்து வந்த சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், குடும்பத்தார் யாவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய வருகை பரியந்தம் நாங்கள் ஒருமித்து கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். உம்முடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டாவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் கூடி வந்த நம் அனைவரோடும் எல்லா தேவ ஜனங்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சரி.